அனைவருக்கும் வணக்கம். இன்பம். ஆமாம், இன்பத்தை விரும்பாத உயிரினங்கள் உண்டா? உலக மனிதர்கள் உண்டா? இன்பத்துக்கு தான் எல்லாமே. இன்பத்துக்கு தான் நிறைய இன்பங்களை அடைய தான் செல்வங்களை தேடுகிறோம், அறிவையும் தேடுறோம். ஏன்னா அறிவை தேடுறோன்னா நல்ல ஒரு பொசிஷனில் போய் நல்ல ஒரு பதவியில் உட்காந்து நிறைய இன்பங்களை அனுபவிக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம், பவராக வாழலாம், அதிகாரம் நமக்கு துணையாக இருக்கும். இது உலகில் இன்பங்கள் தான் உயிரினங்கள் உலகத்தில் ஜனிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. காதலின் மூலமாக வரும் இன்பம், காமத்தின் மூலமாக வரும் இன்பம். இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா, அனைத்து விதமான இன்பங்களை நம்ம அனுபவித்து இந்த உடலில் உணரக்கூடிய இன்பம் என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் காதல் இன்பம், காம இன்பம் எல்லாருக்கும் தெரியும். அது ஒன்றும் புதுசு இல்லை. அப்போ நம்ம காதல் இன்பம், காம இன்பம் அனுபவிக்கிறதுனால நம்ம பிரெயினில் லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த பூமி, நம்மளுடைய பிரெயினில் வந்து 2 அரைக்கோளங்கள் இருக்குது. அது தெரியும். லெஃப்ட் சைடில் உள்ள பிரெயின் தான் அந்த இன்பங்கள்னால அது இயங்கி நமக்கு ஆனந்தத்தை கொடுக்குது. காதல்லையும் சரி, காமத்துலேயும் சரி, போதைகளையும் சரி. மது குடிக்கிறப்பையும் லெஃப்ட் சைடில் உள்ள அந்த பிரெயின், அந்த அரைக்கோளம் இயங்கி தான் ஆனந்தத்தை கொடுக்குது. காமத்துலேயும் அதுதான் கொடுக்குது, காதல்லையும் அதுதான் கொடுக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய அறிவு செயல்படும். மூளையில் ஒரு பகுதி தான் நம்மளை கொண்டு போய் அப்படி தள்ளுது. ஆனால் 2 அரைக்கோளங்களும் அருமையாக செயல்பட்டால் எப்படி இருக்கும்? அதுதான் முழுமையான இன்பம். அந்த முழுமையான இன்பத்தை மனித உயிர்களுக்கு, மனித ஜீவராசிகளுக்கு கொடுக்கறது தான் தியான பயிற்சி. அந்த தியானம் என்ன பண்ணுங்க, அதனால தான் அந்த சக்கராஸ், துரியாதீதம் சக்கரா, இந்த ஆக்ன சக்கரெல்லாம் நடுவில் இருக்குது பாருங்கள். பிரெயினுக்கு நடுவில், பிரெயினுக்கு கீழே நடுவில், மேலே, அதுக்கு மேலே. அதுக்கு தான் இந்த ஆதி காலத்தில் இந்த தியானம் பழகுங்கள். அப்படி தான் ஒரு மனிதன் தியானம் பழகுவதற்கு முன்பு அவனோட யோசனை வேறு மாதிரி இருக்கும், சுயநலமாக இருக்கும். அப்படி தானே தெரியும். கிணத்து தவளைக்கு என்ன தெரியும்? அந்த கிணறு தான் சொர்க்கம். கிணத்துக்கு வெளில வந்தால் தான் அந்த தவளைக்கு தெரியும், ஐயோ உலகம் எவ்வளோ பெருசு, எவ்வளோ விஷயம் இருக்குது. அது மாதிரி ஒரு இதை கொடுக்கறது தான் நம்முடைய அறிவை வந்து அதி உச்சமான முதிர்ச்சி நிலைக்கு நம்மளை இட்டு செல்வது தான் அந்த தியானம். அந்த பிரெயினை முழுமையாக இயங்க வைப்பது. ஏன்னா பெரிய பெரிய ஆளுங்க கூட, பெரிய பெரிய சயின்டிஸ்ட் கூட ஏதோ 2%, 4% அவ்வளோதான் நம்ம பிரெயினை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு எல்லாம் ரிசர்ச் சொல்லுது. அது உண்மையும் கூட. இந்த மூளையை நாம் முழுமையாக பயன்படுத்தினால் நம்ம கிணத்து தவளை மாதிரி இருக்க மாட்டோம். பிறருக்கு கெடுதல் செய்வது, பிறருடன் போட்டி போடுவது, தவறான காரியங்களை பிறருக்கு இழைப்பது, ஒரு கூட்டங்கத்து, ஒரு சமூக அமைப்புக்கு இழைப்பது, இதெல்லாம் நடக்காது. அதுதான் தியானம் பழக சொல்கிறது. சும்மா இல்லாமல் இல்லை. அறிவியலாளர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். தியானம் பயின்றால் அவர்களுடைய வியாதியிலிருந்து அவங்க மேன்மை அடைகிறார்கள், அவர்களுடைய அறிவு நிலை மேம்படுகிறது, சிந்தனை திறன் மேம்படுகிறது, உடலில் உள்ள சகல பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வுக்கு வருதுங்கிறத எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அறிவியலாளர்களும் ஒத்துக்கிறாங்க. அதை தான் நாங்கள்லாம் சொல்கிறோம். ஸோ இன்பம், காதல் இன்பம், காமத்தின் இன்பம் இடதில் உள்ள அரைக்கோள மூளையில் உணரும் பொழுது ஆனந்தத்தை கொடுக்குது. தியான இன்பம் நடுமண்டையில் அப்படியே இயங்குவதனால் அந்த இன்பம், ஆனந்தம் 2 அரைக்கோளம், 2 ஹெமிஸ்பியர் அந்த பிரெயின்லேயும் உள்ள எல்லாத்தையும் இயக்கி ஆனந்தத்தை மூளை முழுவ கொடுக்க சொல்லுது. நம்ம விவசாயம் பண்ணுறப்ப ஒரு போர் இருக்குன்னா அந்த தண்ணி வந்து ஒரு வயலுக்கு மட்டுமே போயிட்டு இருந்தால் அது மட்டும் தான் நல்லா விளையும். ஒரு பக்கம் உள்ள இடது பக்கம் உள்ள வயல் மட்டும் நல்லா விளைஞ்ச விளைச்சல் கொடுக்கும். வலது பக்கம் போகவே இல்லைன்னா அந்த நிலம் பால் தானே. அப்படி இன்னொரு நிலம் பாலாகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் 2 அரைக்கோளம் மூளையும் நல்லா வேலை செஞ்சு நமக்கும் பயன்பட்டு நம்ம அடைகிற ஆனந்தத்திலேயே ஒரு உயர்வை கொடுக்கும், அது சிந்தனையிலே ஒரு உயர்வை கொடுக்கும், நிம்மதியிலேயே ஒரு மேன்மையை கொடுக்கும். அப்போ நீங்கள் உறங்குற உறக்கம் வேறு மாதிரி இருக்கும் தியானம்லாம் பண்ணிவிட்டு. அப்போ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை, நீங்கள் அப்போ செய்கிற காதல் அது ஒரு முழுமையாக இருக்கும், அப்போ செய்கிற காமம் முழுமையாக இருக்கும், அனைத்து உணர்வுகளும் முழுமை நிலையில் இருக்கும். அதுக்கு தான் தியானம் பண்ண சொல்லுது. நம்மை மேம்படுத்தி உலகியல் வாழ்லேருந்து உச்ச வாழ்வான ஞான வாழ்வுக்கு நம்மளை கொண்டு சென்று எல்லாம் வல்ல அந்த பரபிரம்மம், அந்த இயற்கை அதோடு நம்மளை 2 கலக்க செய்யுது. பேரானந்த நிலையில் நம்மளை அழுத்தும். அதனால தான் சித்திர மகால் ஞானிகள் எல்லோரும் நாங்களாம் ஆனந்தமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். சாப்பிடாமல் இருந்தாலும் சரி, பட்னியாக இருந்தாலும் சரி, தூங்காமல் இருந்தாலும் சரி, அந்த நிலை உங்களுக்கு கிடைக்கணும்ல. அதுக்கு தான் தியானம் பண்ணணும், அதுக்கு தான் நல்லதை யோசிக்கணும், நல்லது செய்யணும்னு நாங்களாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் சொல்லுவோம். தயவுசெய்து கேளுங்க.
ஏன்னா அது உங்களுக்கே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். வாழ்க, அடுத்த வீட்டில் சந்திப்போம்.